நள்ளிரவு நேரம், வீடு மொத்தமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. நீங்களும் தூக்கத்தில் இருக்கீங்க. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வர்ற ஒரு சின்ன சத்தம் உங்க தூக்கத்தை கலைக்குது. என்னவா இருக்கும் அது? காத்துல ஜன்னல் ஆடுதா? இல்ல வேற ஏதாச்சும்? நினைச்சு பார்க்கவே மனசுக்குள்ள ஒருவித பயம் வருது இல்லையா? அந்த இருட்டும் அமைதியும் நம்மளை இன்னும் பலவீனமா மாத்துற மாதிரி ஒரு உணர்வு. நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு தூக்கத்துல தான் போகுது. அந்த நேரத்துல நம்ம சுய கட்டுப்பாட்டுல நாம இருக்கிறதில்லை. உடலும் மனசும் ஓய்வெடுக்கிற அந்த சமயத்துல நமக்கு என்ன நடக்குது, நம்மளைச் சுத்தி என்ன நடக்கப் போகுதுன்னு எதுவுமே நமக்குத் தெரியாது. விபத்துகள், திடீர்னு வர்ற நோய்கள், கெட்ட கனவுகள், ஏன் கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகள்னு ஆபத்து பல வடிவத்துல வரலாம். பூட்டுன கதவோ உயரமான சுவரோ இதுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்திடாது. அப்போ உண்மையான உடைக்க முடியாத பாதுகாப்பு எது? அதை எப்படி பெறுவது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பொக்கிஷம். சில வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன பிரார்த்தனைதான். ஆனா அதோட சக்தி வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியது. இந்த ஒரு துஆ உங்க தூக்கத்தை மட்டுமல்ல, உங்க முழு வாழ்க்கையையும் எப்படி ஒரு இரும்புக் கோட்டை மாதிரி பாதுகாக்குதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். தூக்கம்ங்கிறது ஒரு தற்காலிக மரணம் மாதிரிதான்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம ஆன்மா உடலை விட்டு பிரியுது. மறுநாள் காலையில அல்லாஹ்வின் நாட்டத்தால அது திரும்பவும் உடம்புக்குள்ள வருது. இதனாலதான் தூங்கும்போது இறைவா, உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயராலேயே உயிர் பெறுகிறேன் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரியில எத்தனை விதமான ஆபத்துகள் நம்மளை சுத்தி இருக்கு. திடீர் மாரடைப்பு, பகவாதம் மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி, தீ விபத்து, கேஸ் லீக் மாதிரி வீட்டுல நடக்கக்கூடிய ஆபத்துகள், பூச்சிகள், விஷ ஜந்துக்களால வர்ற தீங்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆபத்துகள். ஆனா இதைவிட கண்ணுக்குத் தெரியாத ஆபத்துகளும் இருக்கு. ஷைத்தானோட தீண்டல்கள், கெட்ட கனவுகள் மூலமா மனசுல பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குறது, கண் திருஷ்டி, பொறாமையோட தீய விளைவுகள்னு ஆன்ம ரீதியான தாக்குதல்கள் ராத்திரி நேரத்துல தான் அதிகம் நடக்கும். நாம பலவீனமா இருக்கிற அந்த தருணத்தை தான் தீய சக்திகள் குறிவைக்கும். நம்ம வீட்டு வாசல பூட்டுறோம், ஜன்னலை சாத்துறோம். ஆனா கண்ணுக்குத் தெரியாத இந்த எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க இதெல்லாம் போதுமா? நிச்சயமா முடியாது. அப்போ அந்த அசைக்க முடியாத பாதுகாப்பு எது? அதுதான் அல்லாஹ்வின் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை கேட்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த அற்புதம்தான் இந்த துஆ. அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த பாதுகாப்பு துஆ. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். துஆவின் பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று கூற வேண்டும். குறிப்பு: காலை மாலை 3 முறை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த பாதுகாப்பு துஆ. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். துஆவின் பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று கூற வேண்டும். குறிப்பு: காலை மாலை 3 முறை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த பாதுகாப்பு துஆ. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். துஆவின் பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று கூற வேண்டும். குறிப்பு: காலை மாலை 3 முறை ஓத வேண்டும். இன்னைக்கு காலையில எழுந்ததும் ஏதோ ஒரு பயம் மனசுல மின்னிட்டு போச்சா? மேனேஜர் என்ன சொல்லப் போறாரு? குழந்தைகளுக்கு டெஸ்ட் இருக்கா? வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு எல்லாம்
ஒரே நேரத்துல ஓடிட்டே இருக்கும் போல இருக்கா? இந்த மாதிரி காலை குழப்பம் உங்களுக்கும் வருதா? ஒரே ஒரு வார்த்தை. ஆமா, ஒரே ஒரு வார்த்தை. அத காலையில சொன்னா போதும், அந்த நாளே உங்கள் கையில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அல்லாஹ்வின் பேரில் இருக்கும் இந்த சக்தி இன்னைக்கு நம்ம பகிரப் போறது. ரெடியா? நாம எல்லாரும் காலையில எழுந்ததும் போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்றதுதான் முதல் வேலை. அதுக்கு பதிலா நம் மூதாதையர்கள் எழுந்ததும் நெஞ்சை திறந்து பேசிக்கிட்டாங்க அல்லாஹ்வுடன். அந்த நேரம் முழுக்க பூமி இன்னும் ஸ்லீப் மோட்ல இருக்கும். வானத்து கதவுகள் திறந்திருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? கவலைய முதலில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இது மாறணும்னா ஒரு சக்தி வாய்ந்த துவா இருக்கு. அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த பாதுகாப்பு துவா. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். துவாவின் பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்தப் பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று கூற வேண்டும். குறிப்பு: காலை மாலை 3 முறை ஓத வேண்டும். நம்ம வீட்டு வாசல் கதவை திறந்ததும் நாம நம்ம நம்பிக்கையான பேரை சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும்போது அல்லாஹ்வோட பேரை சொன்னா அவரோட கவரேஜ் நம்ம மேல வருது. மற்றொரு ரகசியம்: நம் நாக்கு முதல்ல எதை உச்சரிக்குதோ அது நம்ம மூளைக்கு கமாண்ட் அனுப்பும். பிஸ்மில்லாஹ் என்று முதல் வார்த்தை சொன்னதும் மூளைக்கு ஓகே, இன்னைக்கு பாதுகாப்பு மோடான் அப்படின்னு சிக்னல் போகுது. அதான் நாள் முழுக்க நமக்குள்ள நெகட்டிவ் சத்தம் குறையுது. ஃபஜ்ர் நமாஸ் முடிச்சதும் 3 நேரம் இத ஓதுங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நாம எடுத்துக்கிற முதல் படி மீதி நாளையும் புஷ் பண்ணும். பிஸ்மில்லாஹ் என்பது அந்த ஸ்விட்ச். இன்னைக்கு காலையிலிருந்து இத 3 நேரம் சொல்லுங்க. பாருங்க, உங்க நாள் எப்படி பிரகாசமா மாறுதுன்னு. நாளைக்கு எழுந்ததும் நினைவில் இருக்கும் அந்த ஒரு வார்த்தை. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.